பொதுவாக வேதம் என்றாலே ஒவ்வொரு மதத்தினரும் தனக்கொரு வேதம், தன் மதத்திற்கு ஒரு வேதம், இன்னொருவருக்கு அவருடைய மதத்திற்கு அவருடைய வேதம் என்று வேதத்திற்கும் மதச்சாயம் பூசி மனிதர்கள் தங்கள் கற்பனைகளால் தங்களுக்குரிய வேதமாக இறை வேதத்தை ஆக்கிக் கொண்டார்கள். வேதம் என்பது உங்களுடைய மனசாட்சி. அதற்கு மிஞ்சிய வேதம் இல்லை. எப்பொழுது உங்களுடைய மனசாட்சியின் பக்கம் நீங்கள் திரும்புவீர்கள் என்றால், மனச்சைகளில் அதிகமாக இருக்கும் பொழுது நாம் மனசாட்சியை தவறவிட்டவர்களாக வாழ்ந்து வருவோம். மனசாட்சியை மறந்தவர்களாகவும் வாழ்வோம். நம்முடைய தவறான மனசாட்சிக்கு விரோதமான போக்குகளின் காரணமாக ஏதேனும் துன்பச் சூழலில் சிக்கிக்கொண்டால் அப்பொழுதுதான் நாம் முதன்முறையாக மனசாட்சியின் பக்கம் திரும்பி நான் என்ன பாவம் செய்தேன் என்பது தெரியவில்லையே என்ற ஒரு நினைவூட்டுதலின் பக்கமாக நாம் திரும்புகிறோம். நான் என்ன பாவம் செய்தேன் தெரியவில்லையே என்ற அடிப்படையில் நாம் திரும்புகிறோம். பல பாவங்கள் நமக்கு தெரிந்திருக்கின்றன. இருந்தாலும் நாம் செய்துவிட்ட இந்த பாவங்களுக்கு நாம் மன்னிக்கப்படுவோமா என்ற அந்த சந்தேகமும் இருக்கிறது. எனவே இந்த பாவத்திற்கு பரிகாரம் என்ன என்று தேடுகிறோம். நான் சில பாவங்கள் செய்திருக்கின்றேன். வெளிப்படையாக சொல்லக்கூடிய பாவங்கள் சில, வெளிப்படையாக சொல்ல முடியாத பாவங்கள் பல. ஏன் சொல்ல முடியாது? பிறருடைய மனசாட்சியின் வாயிலான கேள்விகளுக்கு நான் செய்துவிட்ட பாவங்களுக்கு தகுந்த பதில் கிடையாது. எனவே அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள். அப்படியானால் பாவங்களுக்கு பரிகாரம் என்ற அடிப்படையில் நாம் பல பாவங்களை மறைத்து சில பாவங்களுக்கு மட்டுமே பரிகாரங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். இறைவனை நீங்கள் எந்த அளவுக்கு நினைவு கூறுகிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களுடைய உதவியாளன், பாதுகாப்பாளன். அவனுக்கு மிஞ்சிய பாதுகாப்பாளனோ உதவியாளனோ இல்லை. இறைவன் கருணை மிக்கவனா இல்லையா? பிறகு ஏன் மனிதர்களிடம் சென்று பரிகாரங்கள் தேடினீர்கள்? இறைவன் இரக்கமுள்ளவனா இல்லையா? நம்முடைய பாவங்களுக்காக உடனுக்குடன் நம்மை பிடிப்பதாக இருந்தால் இந்நேரம் நம்முடைய வாழ்க்கை வரலாறுகளாக மாறியிருக்கும். இன்று உங்களிடம் பாவங்கள் இருக்குதா இல்லையா? அந்தரங்கமான பாவங்கள், அசிங்கமான பாவங்கள், வெளிப்படையாக சொல்ல முடியாத பாவங்கள், குற்றங்குறைகள், படிப்பாவங்கள் எல்லாம் இருக்குதா இல்லையா? எனக்கு இதுக்காக ஏன் பிடிக்கப்படலை? என்னுடைய இருதயத்தில் நான் எதை மறைத்து வைத்திருக்கின்றேன் என்பதை நிச்சயமாக மனிதர்கள் அறிய மாட்டார்கள், ஆனால் இறைவன் அறிவான். அவ்வாறு இருக்கும் பொழுது என் பாவங்களுக்காக என் இறைவன் என்னை இதுவரையில் பிடிக்காதிருப்பதன் காரணம் என்ன? இறைவனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இப்பொழுது? உங்களுடைய பாவங்களை இறைவன் மன்னித்திருக்கின்றான் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. எனவே நான் உயிருடன் விடப்பட்டிருக்கின்றேன். அதுமல்ல, இன்னும் நன்மையை கொண்டும் என் இறைவன் எனக்கு பாக்கியம் அளித்திருக்கின்றான். பெரும் கஷ்டங்களால் நான் வாடவில்லை. இதனுடைய பொருள் என்ன? இறைவன் யார் என்பதை எப்படி அறிகிறோம்? இறைவன் என் மீது பொறுமையாளனாக இருக்கிறான். வேற என்ன காரணமாக இருக்க முடியும்? நம்முடைய பாவங்களுக்காக, உள்ளத்தில் மறைத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவங்களுக்காக, இன்னும் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவங்களுக்காக நம்மை இறைவன் விட்டு வைத்திருக்கின்றான் என்றால் திருந்துவதற்காக ஒரு காலத்தவணை சொன்னாதானே திருந்த முடியும். தப்பு யாராவது சொல்லணும் இல்லையா? உங்களுடைய மனசாட்சி நிச்சயமாக இறைவனுடைய அனுமதியை கொண்டு நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு தவறாமல் உணர்த்தி கொண்டே இருக்கும், சளைக்காமல். நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்பி உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் தேடுவீர்களானால் நீங்கள் குற்றவாளிகள் என்பதை உங்களுடைய மனசாட்சியம் உங்களுக்கு நிச்சயமாக நினைவுறுத்தும். எனவே நீங்கள் இன்னும்
துன்பத்திற்கு உள்ளாக்கப்படவில்லை. சொல்கிறவங்க தூய்மையானவர்களாக இருக்கணும். உங்களுடைய ஆன்மா நிச்சயமாக தூய்மையானது. அதில் படிப்பாவங்களுக்கு இடமில்லை. உங்களுடைய மனம் தவறாக போகும் பொழுது அந்த படிப்பாவங்களை உங்களுடைய ஆன்மா உங்களுடைய மனதுக்கு நிச்சயமாக சுட்டி காட்டுகிறது. நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று, தவறு செய்துவிட்டீர்கள் என்றும் அது சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. மீண்டும் அந்த தவறுகளின் பக்கம் நீங்கள் செல்லக்கூடாது என்பதற்காக. ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளின் பக்கம் சென்று கொண்டவர்களாகத்தான் இருக்கிறோம். இன்னும் அதிகமாக உங்களுடைய மனசாட்சியம் உறுத்துகிறது. நாளடைவில் அந்த மனசாட்சியம் தன் பேச்சுக்கு மதிப்பில்லை என்று தெரியும் பொழுது படிப்படியாக குறைத்துக் கொள்கிறது. இப்பொழுது இறைவன் இன்னும் தண்டிக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் குற்றங்களில் அதிகமாகி கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் அதிகமாகிறீர்கள். இப்பொழுது இறைவன் உங்கள் மீது பொறுமையாளனாக இருக்கின்றான். ஒரு சிறு சோதனையை கொண்டு வருகிறான். ஒரு சிறு சோதனையை கொண்டு வருகிறான். நீங்கள் செய்த குற்றங்களின் விளைச்சல்களாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பலன்களை, கெட்ட பலன்களை, அதிலிருந்து ஒரு சிறு பாகத்தை உங்களை அனுபவிக்குமாறு செய்கிறான். ஒரு சிறு பாகத்தை, முழுமையாக அல்ல. அந்த அளவுக்கு இறைவன் உங்கள் மீது கருணையாளன். முழுமையாக உங்களுடைய குற்றங்களுக்காக நீங்கள் பிடிக்கப்படுவதாக இருந்தால் உயிரோடு இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய பாவங்களின் சுமைகள் இதற்கு மேல் அதிகமாகிவிடக்கூடாது என்பதற்காக உங்களுடைய மனசாட்சியம் உங்களிடம் பேசுவதை நிறுத்திக் கொள்ளும் பொழுது வெகு விரைவில் உங்களுடைய பாவங்களிலிருந்து சிலவற்றை நீங்கள் அனுபவிக்கும்படி செய்வதற்காக வேதனைகளுக்கு முன்பாக சோதனைகளாக கொண்டு வருகின்றான். உங்களுக்கு கவலையையும் மன துன்பத்தையும் தருவதற்காக. இன்னும் உடல் வேதனை வரவில்லை. இறைவன் உங்கள் மீது இன்னும் கருணையாளனாகவே இருக்கின்றான். எப்படி நீங்கள் மனிதர்களை இறைவனை விட கருணையாளன் என்று எண்ணிக்கொண்டு அவர்களிடம் மன்னிப்பு தேட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், உங்களுடைய குறைகளை அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். மனிதர்கள் அவர்களே குறைப்பட்டவர்கள், அவர்களே பெரும் குற்றவாளிகளாக இருப்பவர்கள். அவர்களிடம் நீங்கள் உங்கள் குறைகளுக்காக சென்று அதை அவர்களிடம் நிறைவை தேடுவது என்பது மனிதர்களுக்கு தகுமானதல்ல. யார் பாவம் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கும் அது உரியதல்ல. இறைவனை விட கருணையாளன் மனிதர்கள் இல்லை. உதாரணமாக உங்களுடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய அந்தரங்கமான பாவங்களை இன்று மனிதர்களில் யாரிடமாவது நீங்கள் வெளிப்படுத்துவீர்களானால் உங்களுடைய நிலைமை என்ன? ஏதாவது ஒன்றை, நீ இவ்வளவு கெட்டவனா, தான் கெட்டவனாக இருக்கும் நிலையில் அவன் பேசுவான், தன்னை யோகியன் என்று காட்டிக்கொள்வதற்காக. இந்த மனிதர்களிடமா நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடுகிறீர்கள்? எவ்வளவோ பாவங்கள் உள்ளுக்குள் இருக்கின்றன. இறைவன் அவற்றை அலட்சியப்படுத்துகின்றான், புறக்கணிக்கிறான். அவர்களுக்காக சொல்ல வேண்டிய மனசாட்சியம் சொல்லிக் கொண்டிருப்பதன் பேரில் அவன் பொறுமையாளனாக இருக்கிறான். இன்னும் மனசாட்சியம் தான் பேசுவதை நிறுத்தி கொள்ளும் பொழுது ஒரு சோதனை என்ற காலம் அவர்களுக்காக உருவாக்குகிறான். அந்த சோதனை வருவதற்கு முன்பாகவே கவலைகள் என்ற உணர்வுகளையும் தோற்றுவிக்கின்றான். கவலைங்கிறது என்ன? இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறதா, நாளைக்கு வருமேங்கிற கவலையா? நாளைய பற்றியதா கவலை, அல்லது இன்று அனுபவித்துக் கொண்டிருப்பது கவலையா? இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு ஜுரம் வருது, நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பற்றி தான் கவலை. இன்றைக்குள்ள ஜுரத்தை பற்றி கவலை இல்லை. கவலை என்பது வர இருக்கக்கூடிய ஒரு துர்ச்சகனத்தை உங்களுக்கு அறிவிப்பதாகும். எனவே வேகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள் உங்களுடைய பாவங்கள் என்ன என்பதை. மன்னிப்பு கோருங்கள். மன்னிப்பு கோருங்கள் என்பது வாயால் கேட்பதல்ல, உங்களுடைய உள்ளத்தால் திருந்துவதாகும். என் இறைவனே, என் பாவங்களை மன்னித்து விடு என்று நீங்கள் கேட்பதாகும். இறைவன் உங்கள் மீது அந்த ஒரு வார்த்தையைத்தான் எதிர்பார்க்கின்றான். மனசாட்சியம் இதுவரையில் கூறிக்கொண்டிருந்தது, அதன் பக்கம் நீங்கள் திருந்தவில்லை, அலட்சியப்படுத்தினீர்கள். இப்பொழுது உங்களுடைய வாய்கள் கூறுகின்றன, என் பாவங்களை மன்னித்து விடு, எனக்காக என் குழந்தையை நீ வேதனைப்படுத்தாதிருப்பாயாக, என் கவலையை நீக்குவாயாக, என் குடும்பத்தில் அமைதியை கொண்டு வருவாயாக, எல்லாம் கேட்குறீங்க.
உங்களுடைய வாயளவில் இருந்து வந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். அந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்ததற்காக அந்த சோதனையிலிருந்து உங்களை மீட்கிறான், அல்லது வேதனையிலிருந்து உங்களை மீட்கின்றான். நீங்கள் மீட்கப்பட்ட அதே நேரம் மீண்டும் பழைய தவறுகளின் பக்கமே திரும்புகிறீர்கள். மீண்டும் உங்களுடைய மனசாட்சியம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் உங்களுடைய மனதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாதையில் தீமையை அறிவிக்கிறது, நீங்கள் போகக்கூடிய அந்த பாதை தவறானது என்பதையும் உங்களுக்கு அறிவிக்கிறது. எந்த அளவுக்கு இறைவன் பொறுமையாளன், உங்களுக்கு அறிவுறுத்துவதில் அவன் சோர்வடைவதும் இல்லை, இன்னும் உங்கள் மீது நம்பிக்கையும் வைத்திருக்கின்றான். என்னுடைய மகத்தான இந்த படைப்புகள் எல்லாம் உயர்ந்த இந்த படைப்பு, நிச்சயமாக இதன் மீது, இந்த படைப்பின் மீது, மனித இனத்தின் மீது கருணை கொண்டவனாக இருக்கின்றேன். நீங்கள் திருந்துவது ஒன்று மட்டுமே பரிகாரமாக இருக்கிறது. உங்களுடைய அனைத்து தீமைகளிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள. உங்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறது, அங்கிருந்து நோய் உருவாகிறது. வெளியிலிருந்து நோய்கள் உருவாவதில்லை, நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால். நீங்கள் அனைத்தின் மீதும் ஆதிக்கம் கொண்டவர்கள். உங்களுடைய இயற்கை அமைப்பு அப்படிப்பட்டது. சிறிய கஷ்டங்களோ பெரிய கஷ்டங்களோ இறைவனுடைய அனுமதி இல்லாமல் அங்கு நுழைய முடியாது. இறைவனுடைய அனுமதி வானங்களுக்கும் பூமிக்கும் இவற்றுக்கிடையே படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் எப்பொழுது என்றால், அந்த சமுதாயமே கெட்டு சீரடைந்த நிலையில், இனி அது திருந்துவதற்கு வழியில்லை என்ற நிலையில் இயற்கையினுடைய சீற்றம் அந்த ஊரை அழிக்கிறது. நீங்கள் உறுதியாக அறியுங்கள், உங்களுடைய இருதயம் வானங்களையும் பூமியையும் சேர்த்து இணைத்து ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு விசாலமானது உங்களுடைய இருதயம். பூமியில் உள்ள அற்ப சுகத்திற்காக, அற்பமான நேரத்தின் ஒரு சுகத்திற்காக ஆசைப்பட்டு இவ்வளவு விசாலமான அந்த இருதயத்தை நெருக்கடிக்கு உள்ளாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய மனம் போகும் போக்குகளெல்லாம் சரியா தவறா என்று உங்களுடைய ஆன்மா உங்களுடைய மனதை நிச்சயமாக சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. சரியா இல்லையா? நீங்கள் தவறு செய்யும் பொழுது உங்களுடைய ஆன்மா உங்களுடைய மனதிற்கு தவறு நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை சுட்டி காட்டுகிறதா இல்லையா? நாம் புறக்கணிக்கிறோம். அது யாருடைய வார்த்தை நினைக்கிறீங்க? உங்களுடைய ஆன்மா உங்களுடைய தவறை சுட்டி காட்டும் பொழுது அது யாருடைய வார்த்தை என்று நினைக்கிறீர்கள்? இறைவனுடைய வார்த்தை. பிறகு எங்கு நீங்கள் இறைவனை தேடி செல்கிறீர்கள்? மனிதர்களை எதற்காக நீங்கள் பின்பற்றினீர்கள்? கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் தெரியும் இறைவன் எவ்வளவு சமீபமாக இருக்கின்றான் என்று. உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ள முடியாது. உங்களுடைய காரியங்களிலிருந்து உங்களை நீங்களே உங்களுடைய காரியங்களிலிருந்து மறைத்துக் கொள்ள முடியாது என்று இருக்கும் பொழுது இறைவனையா உங்களுடைய செயல்களிலிருந்தும் நீங்கள் மறைத்து விடுவீர்கள்? உங்களுக்கு பார்வை அளித்தவனே அவன்தான். உங்களுடைய கண்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது, உங்களை மறைத்துக் கொள்ள முடியாது. எனவே நீங்கள் எங்கு தப்பி ஓடுகிறீர்கள்? நிச்சயமாக உங்களுடைய உயிரை விட அவன் சமீபமாக இருக்கின்றான், உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை. நீங்கள் அநியாயத்தின் பக்கம் நிலைத்திருக்கும் பொழுது அவன் உங்களை விட்டு வைப்பதன் காரணமாக உங்களுடைய செயல்களை பற்றி அவன் பராமுகமாக இருக்கின்றான் என்று எண்ணிவிட வேண்டாம். அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்று உங்களுடைய நேரம் மாறுமேயானால் காலம் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக மாற வேண்டியிருக்கிறது. எனவே நீங்கள் எதன்பால் திரும்புவீர்கள்? உங்களுடைய மனம் ஆன்மாவின் பக்கம் மாறுமானால், நன்மையின் பக்கம் மாறுமானால், உங்களுடைய காலம் உங்களுக்கு சாதகமாக நிச்சயமாக மாற இருக்கிறது. எதன்பால் நீங்கள் திரும்புவீர்கள்? உங்களுடைய மனசாட்சியின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அதற்கு எது பிடிக்குமோ அதன்பால் நீங்கள் சார்ந்து விடுங்கள். உங்களுக்கு என்ன கேடு வந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
அற்பமான இன்று கிடைக்கக்கூடிய ஒரு மன இச்சை உங்களுக்கு இல்லை, மன இச்சையினுடைய சுகம் இன்று இல்லை. ஆனால் நிரந்தரமான வாழ்க்கையின் நிம்மதியும் அமைதியும் அதன் விளைச்சல்களாக உங்களுடைய உடல் சுகங்களுக்காக தூய்மையான பொருள்களாக உங்களுக்காக இறைவன் படைக்க இருக்கின்றானே, அந்த சுகத்தையா நீங்கள் நடுவிடுகிறீர்கள்? நாளைய வாழ்க்கையில் நாம் அனைவருக்கும் பெரும் கஷ்டம் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். சோதனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்றும் நாம் நம்புகிறோம். அந்த அளவுக்கு பாவங்களால் நாம் மிஞ்சிவிட்டோம். உண்மையை பேசுகிறீர்கள். பாவங்கள் மட்டும் உங்களிடம் இல்லை என்றால் சோதனை என்பது மனிதனுக்கு கிடையாதே என்று கூறுவீர்கள். அந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையால் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள். பாவங்களில் மிஞ்சிவிட்டவர்கள் சோதனை இல்லாமல் எப்படி வாழ்க்கை அமையும் என்பதன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். சோதனைகளை கடந்துதான் வர வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும், எதிர்நீச்சல் போட வேண்டும் என்று வீணான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் சோதனைகளின் பக்கம் மீளும் பொழுது, என் இறைவனை இந்த சோதனையை ஏன் கொடுத்தா என்று கேட்பார்கள். நல்ல நிலையில் இருக்கும் பொழுது சோதனைகளை கடக்க வேண்டும், எதிர்நீச்சல் போட வேண்டும், நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வீணான பசப்புடைய வார்த்தைகளை எல்லாம் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக பேசுவார்கள். ஒரு சிறு சோதனை வந்தடைந்து விட்டாலும் பதறுவார்கள், பதற்றமடைவார்கள், கலக்கமுற்றுவார்கள். நீங்கள் உங்களுடைய வேதத்தின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய மனதில் வேதமானது ஓதப்படுகின்றது, வீணாக ஓதப்படுவதில்லை, உங்களுடைய காரியங்களுக்காக ஓதப்படுகிறது. நீங்கள் காரியங்களில் முனையும் பொழுது அந்த வேதம் இன்னும் வேகமாக உங்களுக்கு ஓதுகிறது, உங்களுடைய மனதுக்கு ஓதுகிறது, ஆன்மாவிலிருந்து மனதுக்கு ஓதுகிறது. இறைவனுடைய அனுமதி இப்படி. அவர்கள் தவறும்போது சுட்டிக்காட்ட வேண்டும், நேர் வழியின் பால் செலுத்த வேண்டும், தெளிவாக பிரித்தறிவிக்க வேண்டும், பாதை சரியா தவறா என்பதை. மன இச்சைகளுக்கு ஆட்பட்டு அந்த மனம் ஆணவம் பிடித்ததாக வடிகேற்றிருக்குமானால் நிச்சயமாக மனசாட்சி தன்னுடைய மனதுக்கு ஓதும் பொழுது புறக்கணிக்கும். பெருமையின் காரணமாக நான் என்னுடைய போக்கிலிருந்து விடுபடுபவன் இல்லை, திரும்பி விடுபவன் இல்லை, ஆன்மாவின் பக்கம் திரும்புபவன் இல்லை. என் பெருமை எனக்கு முக்கியம். நான் எதை முடிவு செய்துவிட்டேனோ அது எனக்கு முக்கியம். என் மனம் எதை சுகமாக நாடுகிறதோ அந்த உலகத்தினுடைய அற்ப சுகங்கள் முக்கியம். உங்களுடைய மன இச்சைகளின் பால் நீங்கள் அதிகமாகும் பொழுது மனசாட்சியம் தன்னுடைய வாயை மூடிக்கொள்ளக்கூடிய தருணம் இருக்கின்றது. அப்பொழுது நீங்கள் நேர் வழி எது, தவறான வழி எது என்று உணர்ந்து அறிய முடியாதவர்களாக ஆகிவிடுவீர்கள். எப்பொழுது எனக்கு சரி எது தவறு எது என்று தெரியாத நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேனோ, இனி நீங்கள் உணர வேண்டியது, சரி தவறு என்று தெரியும் பொழுதே நான் தவறின் பக்கம் நின்றவன், இப்பொழுது சரி எது தவறு எது என்று தெரியவில்லை, நிச்சயமாக நான் பாவத்தில் மூழ்கிவிடக்கூடிய மகத்தான அந்த கேடுகளுக்குள் நான் தள்ளப்பட்டு விட்டேன். நேர்வழி என்ன என்பது எனக்கு தெரியாது, இருளில் மூழ்கிவிட்டேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். மனசாட்சியின் உறுத்துதல் எப்பொழுது இல்லையோ அப்பொழுது நீங்கள் அறிய வேண்டியது, நான் என் மனசாட்சியினுடைய துணையை இழந்துவிட்டேன், இறைவனுடைய துணையை இழந்துவிட்டேன். நேர்வழி அறிவிக்கக்கூடிய அந்த இறைவனுடைய பாக்கியத்திலிருந்தும் நான் விலகிவிட்டேன், அல்லது இறைவன் என்னை வழிகேட்டில் விட்டுவிட்டான். எனக்கு இனி நேர் வழியை கண்டால் அது வழி என ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தவறான வழியை கண்டால் அதையே பாதை என ஏற்றுக்கொள்வேன். இந்த வழிமுறைக்கு நான் நிச்சயமாக தள்ளப்பட்டவனாக ஆகிவிடுகிறேன். நம்மில் பெரும்பாலானோர் இவ்விதமாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் கூறுவது என்ன? சோதனை இல்லாமல் வாழ்க்கை எப்படி? மனம் என்ன வேண்டுகிறது? எனக்கு சோதனையே வேண்டாம் என்று வேண்டுகிறது. பகட்டுக்காகவும் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் வீணாக இவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தை, சோதனைகளை கடந்து வர வேண்டும், நம்பிக்கையோடு துணிவோடு இருக்க வேண்டும், எதிர்நீச்சல் போட வேண்டும். ஒரு சிறு சோதனை தீண்டிவிட்டாலும் இவர்களுடைய இருதயங்கள் சுக்குநூறாக துணிவிடும். மனிதர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள், இறைவன் ஒருவனை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள்.
இறைவன் உங்களுக்காக அவனுடைய ஆன்மாவிலிருந்து உங்களுடைய மனதிற்கு ஓதும் பொழுது அந்த வேதத்தை பிரித்தறியக்கூடிய அந்த வேதத்தை நீங்கள் செவியேற்று அதில் அழகானதை பின்பற்றுங்கள். அதில் எது நன்மையோ அதை பின்பற்றுங்கள். இதன் காரணமாக உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட்டு விடாது. உலகம் ஒரு பாதையின் பக்கம் போய் கொண்டிருக்கிறது, நாம் வேறு பாதையின் பக்கம் போகிறோம், நமக்கு இது நன்மையாக இருக்குமா என்று ஒரு சிறு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இறைவன் படைப்பாளன், உங்களை படைத்தவன். நீங்கள் வேண்டாம் என்று கூறினாலும் நன்மையை உங்களுக்காக உங்களுடைய இருதயத்தில் எதிரொலித்துக் கொண்டிருப்பவன். யாரால் இந்த உண்மையை பேச முடியும்? உங்களுக்கு, உங்களுடைய மனச்செயலுக்கு எதிராக, உங்களுடைய நாளைய வாழ்க்கையின் நலனுக்காக இன்று போதிக்கப்படுவது வேதம் ஆகும். ஒவ்வொருவர் மனதிலும் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அதில் 2 விதமான எண்ணங்கள் இருக்கும். ஒன்று பொய், இன்னொன்று உண்மை. உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், பொய்யை விட்டு விலகுங்கள். இன்னொருவருக்கு உடமையான ஒரு பொருள் எனக்கு பிடிக்கிறது, அழகாக இருக்கிறது, ஆனால் அது இன்னொருவருக்கு உடமையானது. மன இச்சைக்கு அழகாக இருக்கிறது, மனசாட்சி என்ன சொல்கிறது? அது இன்னொருவருடைய உடைமை, வேண்டாம். எவ்வளவுதான் கவரக்கூடியதாக இருந்தாலும் வேண்டாம். ஆனால் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? பார்ப்பது கூடவா தவறு? இன்று பார்ப்பது நாளை அடைய சொல்லும், எனவே பார்ப்பதும் தவறு. மனசில் எண்ணுவதும் தவறா? ஆம், எண்ணுவதுதான் நாளை செயல்பாடாக அமையும், எண்ணுவதும் தவறு. அப்படி என்றால் எண்ணம் வருகிறது, இது பிரார்த்தனையாக அமையுங்கள். தீமையான எண்ணங்களிலிருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள் இறைவனே. நிச்சயமாக நன்மைகள் யாவும் அவன் புறமிருந்து இல்லாமல் இல்லை. உங்களுடைய மனேச்சைகள் தீமையை மட்டுமே நாடும், அதிலிருந்து அது விலகுவதாகவும் இல்லை. எனவே நீங்கள் எப்பொழுதும் இறைவனுடைய உதவி தேவைப்பட்டவர்களாக இருப்பவர்கள். இறைவனை மறந்தவர்களில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம், நன்மைகளை இழந்தவர்களில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் இறைவனை மறக்காத வரையில் நீங்கள் செய்துவிடக்கூடிய எந்த ஒரு தீமையையும் அவன் நன்மையாக மாற்றுவான். இறைவனை மறந்த நிலையில் நீங்கள் நன்மையை செய்வதாக எண்ணிக்கொண்டு பெருமை கொண்டவர்களாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அவன் தீமையை உங்களுக்கு பரிகாரமாக தருவான். நன்மைகள் அனைத்தும் இறைவனுடைய அனுமதியை கொண்டே. பெரும்பாலும் மனிதர்கள் நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அதனை தீமையான காரியங்களுடன் சேர்த்து விடுகிறார்கள். தான் அந்த நன்மையை செய்வதன் காரணமாக, செய்கிறேன் என்று எண்ணியதன் காரணமாக, பெருமை கொண்டு விட்டதன் காரணமாக அந்த நன்மைகளில் தீமைகள் இருக்கிறது. மனிதர்களுக்கு காண்பிக்கிறார்கள், தங்களுடைய நலனுக்காக என்று அவர்கள் ஒரு நன்மையை செய்வதில்லை. அன்னதானம் செய்வது நல்லது, ஆனால் மனிதர்களுக்கு காண்பிக்கிறீர்கள். தர்மம் செய்வது நல்லது, ஆனால் மனிதர்களுக்கு காண்பிக்கிறீர்கள். அந்த எண்ணம் இருக்கும் வரையில் அது இறைவனிடம் சேர்வதில்லை. இறைவனிடம் சேர்ந்தால் தவிர அதன் பலன்கள் நன்மைகளாக உங்களுக்கு படைக்கப்படுவதில்லை. எந்த ஒரு காரியத்தையும் மறைவாகவே நீங்கள் ஆக்கிக்கொள்ளும் வரையில் அதன் விளைச்சல்கள் உங்களுக்கெனவே இருக்கும், பிறர் கண்கள் தீட்டுப்படாத நிலையில். அவர் ஒரு பெரிய தர்மவான் என்று மனிதர்கள் கூறிவிட்டாலே அவருடைய நிலைமை மோசமாகிவிட்டது என்பதாகும். அவர் நன்மையாளர் என்று கூறும் பொழுது அந்த நன்மைக்கு பொருள் இல்லை, பொருள் வடிவம் கிடையாது. தர்மம் என்பதற்கு பொருள் வடிவம் இருக்கிறது. பொருள் வடிவத்தை கொண்டு யாரும் உங்களை புகழ்வார்களானால் அது முகஸ்துதி. பொருள் வடிவம் இல்லாமல் மறைவான நன்மைகளை கொண்டு உங்களை அவர்கள் கண்ணியப்படுத்துவார்களானால் அது கண்ணியத்திற்குரியது. எனவே மனிதர்களிடம் கண்ணியமானவர்களாக வாழ்ந்து வாருங்கள். மனிதர்கள் பெருமை பேசும் விதத்தில் நீங்கள் வாழ வேண்டாம்.
மனிதர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை புகழ்கிறார்கள். நாளைக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் உங்களை நிச்சயமாக திட்டுவார்கள், கோபிப்பார்கள், சபிப்பார்கள். எந்த அளவுக்கு மனிதர்களை விட்டும் நீங்கள் பயப்பட வேண்டும். ஒரு ஊரில் 2 பேர், ஒருவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தர்மம் செய்பவர், இன்னொருவர் தர்மத்தின் பக்கமே செல்லாதவர். ஒரு தருணம் வந்தது, ஒரு வெள்ளிக்கிழமை அவரால் கொடுக்க முடியவில்லை. யார் தர்மம் செய்து வந்தாரோ அவரால் கொடுக்க முடியவில்லை. அந்த நேரம் பார்த்து யார் தர்மம் செய்யாதவராக இருந்தாரோ அவர் அந்த ஏழைக்கு காசு கொடுத்து விட்டார். அப்பொழுது அந்த கிழவி சொல்லியது, என்னைக்கும் தராத ஸ்ரீதேவி இன்னைக்கு கொடுத்துச்சு, என்னைக்குமே தர மூதேவிக்கு என்ன கேடு. மனிதர்கள் உங்களை புகழும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், நான் தவறு செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கே கண்ணியமானவர்களாக வாடுங்கள். அதாவது மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்காத வரையில் நீங்கள் கண்ணியவான்கள். புகழ்ச்சியை கூட வேண்டாம், நீ பேச வேண்டாம், என் இறைவன் எனக்கு தரட்டும், நான் என் இறைவனை நாடியே கொடுத்தேன். எனவே நீங்கள் நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது இறைவனை நீங்கள் நினைவில் கொண்டவர்களாக அந்த காரியங்களை செய்யுங்கள். என் இறைவனை இதை கொண்டு மனிதர்கள் என்னை பெருமைப்படுத்தாத வண்ணம் நீ என்னை பாதுகாத்துக்கொள். ஏனென்றால் மனிதர்கள் என்னை புகழ்வதை காட்டிலும் நீ உன் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எனக்கு தரக்கூடிய அந்த பாக்கியம் நிலையானது, நிரந்தரமானது. உங்களுடைய வேதம் இப்பொழுது எங்கிருக்கிறது? உங்களுடைய இருதயத்தில். அந்த மனசாட்சியம் உங்களுடைய வேதமாக இருக்கிறது. மனசாட்சியத்திற்கு இன்னொரு பெயர் ஆன்மா, இறைவனுடைய ஆன்மா. அரபியில் ரூஹ் என்பார்கள். இறைவனுடைய ரூஹ் ஒவ்வொருடைய மனிதனுடைய ஒவ்வொரு இருதயத்திலும் இருக்கிறது. தமிழில் அதற்கு பெயர் ஆன்மா. இறைவனுடைய ஆன்மா உங்களை வழி நடத்துகிறது. நன்மை தீமைகளை தெளிவாக உங்களுக்கு பிரித்தறிவித்து உங்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஆன்மாவை நீங்கள் செவிதாழ்த்து கேட்டுக்கொண்டிருக்கும் வரையில், கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கும் வரையில், ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக சரியா தவறா என்று நீங்கள் கேட்கும் பொழுது அது பிரார்த்தனையாகும். உடனடியான இறைவனுடைய பதில் அது சரி தவறு, எது சரி எது தவறு நிச்சயமாக அறிவிப்பான். அறிவிக்கிறானா இல்லையா? இறைவன் உங்களிடம் பேச மாட்டான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறல்ல. பேசிக்கொண்டிருப்பதை நீங்கள் கேட்கக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் செவிடர்களாகிவிட்டீர்கள். இருதயத்தில் நீங்கள் செவிடர்களாக ஆகிவிட்டீர்கள். எனவே உங்களுக்கு அதை கேட்க வழி இல்லாமல் ஆகிவிட்டது. நான் கேட்கும் பொழுது அதை சார்ந்தவனாக வாழ விரும்புகின்றேன். ஆனால் வெளிப்புற உலகில் என் இறைவன் எதன்பால் என்னை நிர்பந்திக்கிறானோ, வழி நடத்துகின்றானோ, அந்த வழியில் நான் என் புற வாழ்க்கையில் மனிதர்களிடம் வழிகளை தேட முடியவில்லை. தவறான வழிகள் எங்கெனும் திறந்திருக்கிறது, ஆனால் நேர் வழி இல்லை. இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? வேறு வழியில்லை என்பதன் காரணமாக மனிதர்களை சார்ந்துவிடப் போகிறீர்களா, அல்லது இறைவனுக்காக பொறுமையை மேற்கொள்கிறீர்களா? பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஏனென்றால் இறைவனுடைய உதவி அங்கு இருக்கிறது. பூமியை ஆள்வதற்கு மனிதர்களிடம் சக்தி கிடையாது. ஒரு சின்ன ஒரு நாடு, ஒரு குட்டி நாடு, அதை நீங்கள் ஆளலாமே தவிர பூமியை நீங்கள் ஆளுவதற்கு உங்களுக்கு வழியில்லை. பூமியின் மீது ஆட்சி என்றால் என்ன? அதனுடைய இயற்கை வளங்களின் மீது உங்களுடைய ஆட்சி. வேண்டுமென்றால் வளர வேண்டும், வேண்டாம் என்றால் நீங்க வேண்டும், பொழிய வேண்டும் என்றால் பொழிய வேண்டும், நிறுத்தி என்றால் வானம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பூமியின் மீது ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறதா? பொறுத்தால் பூமி ஆழ்வார். என்ன பொருள்? இப்பொழுது இயற்கை சீற்றம் உங்கள் மீது நிகழாது. சுனாமி உங்கள் மீது நிகழுமா? நிகழாது. பூகம்பங்கள் நிகழுமா? நிகழாது. வெள்ளக்காடுகள் ஏற்படுமா? ஏற்படாது. வானம் ஒரு கடவுள், பூமி ஒரு கடவுள், கடல் ஒரு கடவுள். யார் கற்பித்தது? கடவுளை தவற விட்டீர்கள். பார்க்கும் அனைத்துமே கடவுள்தான்.
மனிதர்களை நம்பினீர்கள், கடவுளை தொலைத்தீர்கள். பிறகு கடவுளின் பக்கம் திரும்புகிறீர்கள், அங்கு மனிதர்கள் தான் இருக்கிறார்கள், கடவுள் இல்லை. எனவே நீங்கள் எங்கு திரும்புவீர்கள்? உங்களுடைய ஆன்மாவின் பக்கம் நீங்கள் திரும்புவீர்களா, அல்லது மனிதர்களின் பக்கமும்? ஒவ்வொரு விஷயத்திலும் இரண்டு எண்ணங்கள் இருக்கின்றன. ஒன்றுக்கு மேல் ஒன்று சிறப்பானது. சிறப்பானதை எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் உங்களுக்கு பாக்கியம் இருக்கிறது. ரெண்டு விஷயம் நல்லதான். குருமாரை பின்பற்றுறேன், ஏதோ அறிவு இருக்குன்னு சொல்கிறாங்க, பின்பற்றுறேன். ஆனால் இறைவன் இருக்கிறானே, அவனுக்கு குருமாரை அறிவு ஜாஸ்தி தானே. எதை பின்பற்றுவீங்க? எனவே மனிதர்களை நம்பி இறைவனை கைவிட மாட்டோம். இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நேரடி வழியாகவும் உங்களுக்கு இருக்க வேண்டுமே தவிர இறைவனை தவிர்த்து உங்களுக்கு வழி இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என் இறைவன் நன்மையானது என்று என் மனசாட்சியின் மூலமாக, அவனுடைய ஆன்மாவின் மூலமாக, அவனுடைய ரூஹின் மூலமாக என்னுடைய மனதுக்கு எதை அறிவிக்கின்றானோ அந்த மனசாட்சியின் வழிப்படி நான் நின்றால் உலக வாழ்க்கையில் எனக்கு வழி இல்லை. எனவே நல்லவர்களுக்கு காலமில்லை என்பதை மனிதர்கள் சொல்லி காண்பித்து கெட்டவனாக மாறிவிடு, பிழைக்க தெரிந்தவனாக மாறிவிடு. எனினும் இறைவன் கூறுகின்றான், பொறுமையோடு இருங்கள். பொறுத்தார் பூமியால். இந்த பூமி உங்களுக்கு சொந்தமானது. பொறுமையாளர்களுடன் நிச்சயமாக நான் இருக்கிறேன். ஏன் நீங்கள் உங்களுடைய வழிகளுக்காக தேடி அலைகிறீர்கள்? நிச்சயமாக கெட்டவர்களுக்கான வழி ஏற்கனவே ஏற்பாடாகிவிட்டது. எந்த வழியையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், அவ்வளவையும் திறந்து விட்டேன். உங்களுக்காக வானத்திலிருந்து ஞானங்கள் இறங்கியிருக்கின்றன. தனி பாதை உங்களுக்காக திறக்கிறது. நம்புகிறீர்களா? நம்புவீர்கள் என்றால் இறைவனை நீங்கள் நம்பியவர்கள். மறைவான அந்த பாதையை நீங்கள் நம்பியவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். நிச்சயமாக இவர்களே இறைவனுக்கு உரியவர்கள். வெளிப்படையான பொருள்களை யார் நம்புகிறார்களோ இவர்கள் இறைவனுக்குரியவர்கள் இல்லை. மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். மறைவான ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. மறைவானவனிடமிருந்து நீங்கள் இதுவரை இறைவனை பார்த்ததில்லை, ஒரு காலம் பார்க்க முடியாது. இறைவனை நெருங்குங்கள், இன்னும் நெருங்குங்கள். இறைவனுடைய அத்தாட்சிகளை பாருங்கள். வழி இல்லை என்று எண்ணினீர்கள், வழி பிறக்கும் பொழுது எங்கிருந்து வந்தது என்பதை நீங்கள் உணர்வீர்களானால் இறைவன் தன் வாக்குறுதியில் உண்மையானவன். திக்கு தெரியாமல் இருந்த உங்களை அவன் நிச்சயமாக நேர்வழியில் ஆக்கினான், தன் வழியின் மீது ஆக்கினான். மனிதர்களுடைய வழிகள் திறந்திருக்க நீங்கள் பொறுத்துக் கொண்டீர்கள். மனிதர்களை நம்பி அந்த பாதையின் பக்கம் நீங்கள் செல்லவில்லை. இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடையும் பொழுது அவன் தன்னுடைய பாதையை உங்களுக்கு அறிவிக்கின்றான். இந்த பாதையில் டிராஃபிக் கிடையாது. நீங்கள் மட்டுமே செல்லக்கூடிய அந்த விசாலமான பாதையில் உங்களுடைய இருதயங்கள் விசாலமடையும், நெருக்கடிக்குள்ளாகாது. எவரொருவரும் அந்த பாதையின் மீது காலை வைத்து உங்களுக்கு ஒரு தடையாக ஆக முடியாது. அது உங்களுக்கெனவே பிரத்யேகமாக இறைவனிடமிருந்து உருவாக்கப்பட்ட பாதை. இந்த பாதையின் மீது நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் உங்களுடைய இறைவனுடைய முழுமையான பாதுகாப்பும் உதவியும் அவன் வழிகாட்டுதலும் அவன் உங்களை வழிநடத்துவதும் உறுதியாக்கப்பட்ட விஷயம். இறைவன் தன்னுடைய வாக்குறுதியில் மீறமாட்டான். யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இறைவனுடைய அருள் இருக்கிறது. யார் நன்மையை தீமைக்கு பதிலாக எடுத்துக்கொள்கிறார்களோ இவர்களே தூய்மையானவர்கள். தூய்மையானவர்கள் மட்டுமே இந்த வேதத்தை தொட முடியும், வேறு எவரும் தொட முடியாது. நீங்கள் மன இச்சைகளை பின்பற்றுபவர்களாக இருப்பீர்களானால் அசுத்தமானவர்கள். மனசாட்சியை நீங்கள் செவிசாய்க்க சக்தியற்றவர்கள். எப்பொழுது நான் பொறுமையை மேற்கொள்கின்றேனோ அப்பொழுதே நான் இறைவனை பின்பற்றுபவனாக அமைந்துவிட்டேன். நன்மையை தேர்ந்தெடுத்துக் கொண்டதன் காரணமாக மனிதர்களுடைய அனைத்து வழிமுறைகளிலிருந்தும் நான் நிச்சயமாக பொறுமையை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஏனென்றால் மனித மார்க்கத்தில் தீமைகளை தவிர பாதைகள் இல்லை. நம்பிக்கை கொண்டேன்,
என் இறைவனை நம்பிக்கை கொண்டேன். எனக்கு நேர் வழி மறைவாக இருக்கிறது, நான் பார்க்க முடியவில்லை. மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வது இறைவனை நம்பிக்கை கொள்வதாகும். நன்மை அழிந்து விடாது என்பதை நீங்கள் நம்புவீர்களானால், நேர் வழியின் மீது நான் நிலைத்திருக்கின்றேன், மனிதர்களுடைய வழிமுறைகளில் நான் சீரழிவில்லை, இறைவன் என்னை பாதுகாத்துக் கொள்வது போதுமானவன். நன்மையாளர்களுக்கு உதவி செய்வதை விட அவனுக்கு வேறு போக்கு கிடையாது, வேறு பார்வை கிடையாது. நன்மையாளர்களாகவும் தூய்மையாளர்களாகவும் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு உதவி செய்வதை விட அவனுக்கு வேறு வேலையும் கிடையாது. எனவே உங்களுடைய இறைவனை உங்களுக்கு சமீபமாக நீங்கள் ஆக்கிக்கொண்டு இறைவனுக்கு உதவியாளர்களாக நீங்கள் அமையுங்கள். அவன் உங்களுக்காக கை நீட்டி இருக்கும் பொழுது உங்கள் கைகளை சற்றே நீட்டுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமென்றால் பொறுமையில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். பொறுமை என்பது தொழுகையாகும். உறுதியான இறைவனுடைய பாதையின் மீது நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கின்றான். நீங்கள் இறைவனை தேடி இறை இல்லங்களுக்குள் செல்ல வேண்டாம். பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கின்றான் என்றால் நீங்கள் இறைவனை தேடி செல்கிறீர்களா? எனவே யாரெல்லாம் கட்டிடங்களுக்குள் செல்கிறார்களோ அவர்கள் இறைவனை தேடி செல்கிறார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய இறைவனை புறக்கணித்து விட்டார்கள். இனி அவர்களுக்கு இறைவன் இல்லை. அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. தெருவில் இருக்கும்போது இறைவனை நாடி நாம் கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் செல்கின்றோம். அங்கு சென்ற பிறகு நம்முடைய எண்ணமெல்லாம் தெருவில் இருக்கிறது. இரண்டும் கெட்டான் நிலை. உங்களுக்கு கோயில்களிலும் நீங்கள் உங்களுடைய சாமிகளை கும்பிடும் பொழுதும் அல்லது தொடும் பொழுதும் உங்களுடைய வீடுகளின் எண்ணமோ, உங்களுடைய வாடிக்கையாளர்களை பற்றிய எண்ணமோ, உங்களுடைய தொழில்களை பற்றிய எண்ணமோ இல்லாமலா இருக்கிறீர்கள்? ஏன் இந்த நிலை? உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இறைவனிடமிருந்து பாக்கியங்களையும் எதிர்பார்க்கிறீர்களா? தெளிவாக உங்களுக்கு தெரியும், நான் என் இறைவனுடைய நினைவில் இல்லை என்று. என் பிஸ்னஸில் நான் இருக்கும் பொழுது இறைவனை நினைக்க முடியுது, நல்லபடியாக இந்த பிஸ்னஸ் நடக்கணும்னு நினைக்க முடியுது. இந்த பிஸ்னஸை முடிட்டு அங்கே போயிட்டுன்னு சொன்னால் பிஸ்னஸ் யாரும் வந்துட்டு போயிருக்காங்களோ, யாரும் என்னை தேடிட்டு போயிருக்காங்களோ, எவ்வளோ பணம் மிச்சம் போயிடுச்சோ என்னை விட்டு, எத்தனை வாடிக்கையாளர்கள் எனக்கு மிஸ் ஆகிட்டாங்களோ, யாரெல்லாம் என்னுடைய வாடிக்கையாளர்கள் வந்து பல கடைகளுக்கு மாறி போயிட்டாங்களோ தெரியல. இதே என்ன தானே? அப்போ பிஸ்னஸ் பண்ணும் பொழுது இறைவனுடைய ஞாபகம் இருக்கிறது. எனவே இறைவனை மறந்தவர்களில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அங்கு உங்களுடைய தொழுகை, உங்களுடைய இறைவணக்கம் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையையும் இறைவணக்கத்தையும் பிரித்து விடாதீர்கள். வாழ்க்கையில் இறைவணக்கத்தை மேற்கொள்ளுங்கள். இது இறைவனுடைய வழிகாட்டுதல். எந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு மனதுக்கு அமைதி? உங்களுடைய வாழ்க்கையில் அதில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் இறைவனை மறந்து விடாமல் அவனுடைய பயபக்தியோடு நீங்கள் உங்களுடைய தொழில்களிலோ உங்களுடைய வாழ்க்கையிலோ வாழ்வது உங்களுக்கு அமைதியா? அல்லது அனைத்தையும் விட்டுவிட்டு நான் இறைவனுக்காக செல்கின்றேன் என்று அங்கு போய் இறைவனிடம் நான் நிற்கின்றேன் என்ற உணர்வுகளை நீங்கள் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டு அங்கு நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, இதில் ஏதேனும் நன்மை இருக்குமா என்று சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கையையும் இறைவணக்கத்தையும் இந்த மூன்று கூட்டங்களும் பிரித்து விட்டன. இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ இந்த மூன்று கூட்டங்களும் வாழ்க்கையிலிருந்து இறைவனை பிரித்து விட்டன. உங்களுடைய வாழ்க்கைக்குத்தான் இறைவன் தேவை என்பதை அறிய மறந்துவிட்டார். இதற்கு காரணம் நீங்கள் மனிதர்களை பின்பற்றியதன் காரணமாக, மனசாட்சியை விட்டதன் காரணமாக நேர்வழி விட்டுவிட்டீர்கள். இறைவன் உங்களுடன் இருக்கின்றான், இறைவன் அங்கிருக்கின்றான். எது உங்களுக்கு நல்லது? கட்டிடங்களுக்குள் இறைவன் இருக்கிறான், அங்கு போனால்தான் என்னை இறைவன் கவனிப்பான் என்று ஒரு கூட்டம் சொல்கிறது. இல்லை, நீங்கள் பொறுமையாளர்களாக நேர்வழியின் மீது நிலைத்து நில்லுங்கள். நான் உங்களோடு இருக்கிறேன். இறைவன் நம்மிடம் வருவது சாத்தியமா? பார்க்க முடியாத, எங்கிருக்கிறான் என்று தெரியாத இறைவனை நாம் நாடி தேடி செல்கிறோமே, அது சாத்தியமா? எது சாத்தியம்? உங்களுடைய இதயத்தை திறங்கள், உங்களுடைய மனசாட்சியினுடைய வேதத்தை ஓதுங்கள், அதன்பால் நிலைத்து நில்லுங்கள். இறைவன் உங்களுக்கு துணை நிற்பான். இறைவனோடு கைகோர்த்து கொள்ளுங்கள்.
இனி இறைவன் உங்களை வழிநடத்துவான். நீங்கள் மனிதர்களை நம்பி சீரடைய வேண்டிய அவசியமில்லை. இதை செய்தால் நல்லது, அதை செய்தால் நல்லது, இது இறை காரியம், அது மறை காரியம், இது தெய்வ காரியம், அவ்வளவும் வீணான காரியங்கள். இப்பொழுதும் கூட மனதில் பல எண்ணங்கள், அந்த எண்ணங்களில் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு பாதைகள் இருக்கின்றன. ஒன்று நன்மையானது, ஒன்றுக்கு ஒன்று மேன்மையானதும். எந்த ஒரு பொருளை பற்றியும் இரண்டு விஷயங்கள், நன்மையும் தீமையும், நன்மையான விஷயங்களாக இருக்கும் பொழுது அந்த நன்மையான விஷயங்களில் ஒன்றுக்கு ஒன்று மேன்மையானது. எனவே நீங்கள் நன்மையானதை பின்பற்றுங்கள், நன்மையாக இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்களில் மேன்மையானதை பின்பற்றுங்கள். நீங்கள் இறைவனை வணங்குங்கள் என்று கூறுகிறேன். நிச்சயமாக ஆலயங்களுக்குள் செல்வதும் கோயில்களுக்கு செல்வதும் நல்லது என்று கூறுகிறேன். அங்கும் நீங்கள் இறை வணக்கத்தை தான் மேற்கொள்கிறீர்கள், ஒப்புக்கொள்வோம். இன்னொன்று இருக்கிறது, உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இறைவனுக்கு அஞ்சியவர்களாக, அவனை மறக்காதவர்களாக, பழிபாவங்களுக்கு பயந்தவர்களாக, இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் இங்கு என்ற அடிப்படையில் எந்த அளவுக்கு நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் நடக்கிறீர்களோ, இந்த வழிபாதை, இதுவும் இறைவனுடைய வழிபாதை. இந்த இரண்டில் எது மேன்மையானதோ அதை பின்பற்றுங்கள். நீங்கள் பின்பற்றுவது மேன்மையாக இருக்குமானால் நாளைய வாழ்க்கை மேன்மையான பாக்கியங்களை கொண்டதாக இருக்கும். இல்லை இல்லை, நான் பழக்கப்பட்டு விட்டேன், இதிலேயே நான் இருந்து கொள்கின்றேன், அதற்குரிய கூலி இருக்கிறது, அவ்வளவுதான். அங்கும் இறைவணக்கம் இருக்கிறதான், இருந்தாலும் அதற்குரிய ஒரு கூலி. தகுதிகளில் யார் உயர்ந்தவர்கள் என்பதை நாளை உங்களுக்கு அறிவிக்கும். நிச்சயமாக உங்கள் மீது பாவமில்லை, ஆனால் பாக்கியங்களில் எவ்வளவு குறைவட்டுவிட்டீர்கள். சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை தவறவிட்டு சோதனைக்குள்ளாகி மீண்டும் மீண்டும் வெளிவரக்கூடிய இந்த பாதை தான் உங்களுக்கு வேண்டும். ஒரு பெரும் சோதனை வந்துவிட்டது, கோயிலுக்கா செல்வீங்க? ஒரு காரியம் ஒருவரிடம் நிறைவேற வேண்டியிருக்கிறது. அவர் எனக்கு சாதகமாக பேசியாக வேண்டும், சத்தியத்தை தான் நான் சொல்கின்றேன், அவர் வேறு பக்கம் சாய்ந்திடாமல் இருந்தால் எனக்கு போதுமானது. நான் அவரை பார்க்க செல்வதற்கு முன்பாக கோயிலுக்கு செல்கின்றேன், மசூதிக்கு செல்கின்றேன். அங்கு இறைவனுடைய ஞாபகமா, இவர் ஞாபகமா? யாரை பற்றி ஞாபகம்? மனிதரை பற்றி ஞாபகமா, இறைவனை பற்றி ஞாபகமா? எனவே அது கோயில் இல்லை. நீங்கள் இந்த மனிதர் கோயிலுக்கு போகாமல் இந்த மனிதரை பார்க்க செல்கிறீர்கள். இப்பொழுது இறைவன் ஞாபகம் இருக்குமா, மனிதன் ஞாபகம் இருக்குமா? இறைவன் ஞாபகம். கோயில் எங்கிருக்கிறது, இறை வழிபாடு எங்கிருக்கிறது என்பதை சிந்தித்து உணருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் இருக்கின்றான். யார் உள்ளட்சத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிரித்தறிந்து நடக்கக்கூடிய நேர்வழியில் இறைவன் அதிகமாக்குவான். எனவே நீங்கள் உள்ளட்சத்தை மேற்கொள்ளுங்கள். உள்ளம் உங்களுடைய மனதிற்கு போகக்கூடிய இச்சைகளை உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது அச்சம் கொள்ளுங்கள். நேர்வழிக்கு பதிலாக தவறான பாதையை கொள்முதல் செய்து கொள்ளாதீர்கள் மன இச்சைகளின் அடிப்படையில். எந்த விஷயமும் உங்களுக்கு குழப்பமாக இங்கு அறிவிக்கப்படவில்லை. நேரடியாகவும் தெளிவாகவும் பாதையில் எந்தவிதமான சருகலும் இல்லாமல் விசாலமான பாதையில் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திருப்புகின்றேன். ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? இறைவனுடைய பாக்கியம் வாழ்க்கையில் இருக்கிறது. சற்று முன் கூறிய உதாரணம் உங்களுக்கு போதுமானது. பசங்க எக்ஸாமுக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போயிட்டு கும்பிடுறாங்க. அங்கே போகும்போதெல்லாம் எக்ஸாம் ஞாபகம் வந்தோம், இறைவன் ஞாபகம் இல்லை. எக்ஸாம் பேப்பர் வாங்க போகிறாங்க, அப்போ இறைவன் ஞாபகம் தான், அங்கே இவங்க படிப்பு இல்லை. காரியங்களில் ஈடுபடும் பொழுது இறைவன் உங்களுக்காக துணை நிற்கின்றான். எனவே உங்களுடைய காரியங்களில் நன்மையானதையும் உண்மையானதையும் மேன்மையானதையும் பின்பற்றுவீர்களானால் நீங்கள் தொழுகையாளிகள். வேதத்தை அறியாத காரணத்தால் மனிதர்கள் கூறக்கூடிய வார்த்தையெல்லாம் வேத வாக்காக எண்ணினோம். அவர்களுடைய வேஷத்தை பார்த்து நாம் ஏமாந்தோம். எல்லா கூட்டமும் தாடி வச்சிருக்கோம்.
தன்னுடைய ஐடென்டிட்டியை மாற்றத்துக்காக. நான் என்னுடைய குற்றம் செய்த என்னை நான் மறைச்சிக்கிறதுக்கு உடனே தாடி வச்சுருவேன். அடையாளம் தெரியாது. அடையாளம் தெரியாத ஆசாமிகள், மத குருமார்கள், இவர்களை நம்பி நாம் சீரடைந்தது போதும். இனி நாம் நம்முடைய இருதயத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். இருதயத்தில் இருக்கக்கூடிய நோயை நாம் நீக்குகிறோம். கெட்ட வழிகள் இருக்கின்றன, நல்ல வழியும் உங்களுக்காக இருக்கிறது என்று நம்புங்கள். கெட்ட வழிகள் தான் இருக்கின்றன, நல்ல வழி இல்லை என்றால் இறைவன் செத்துவிட்டான், இறைவன் இல்லை. நல்ல வழி எனக்கு பிறக்கும் என்று நம்பிக்கையுடையவர்களாக இருப்பிருந்தால் நிச்சயமாக இறைவன் படைப்பாளன். உங்களுக்காக புது வழியை, நேர்மையான வழியை அவன் படைப்பவன். இறைவனுக்கு படைப்பாளன் என்ற பெயரும் இருக்கிறது என்று நீங்கள் நம்புவீர்களானால் உங்களுக்காக இனிதான் படைக்க இருக்கின்றான். உங்களுடைய தீர்மானமான உறுதியான நல்லெண்ணத்திற்காக. வழி தவறி விடுவீர்களானால் உங்களுக்கு அந்த வழி இல்லை. ஏனென்றால் நல்ல பாதையில் கெட்ட காரியத்தையும் சேர்த்து விடுவீர்கள், அதுவும் யாருக்கும் பயனில்லாமலாகும். நற்காரியத்தை நீங்கள் தீய காரியங்களுடன் சேர்த்து விடுவீர்களானால் தீய வழிகளில் சென்று எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பாதக சூழ்நிலைகளை அடைவீர்களோ அதைவிட 2 மடங்கு வேதனை உங்களுக்கு இருக்கிறது நல்ல காரியத்தை தீய காரியங்களுடன் சேர்க்கும் பொழுது. தர்மம் செய்யும் பொழுது பிறருக்கு காண்பிக்க வேண்டி நீங்கள் தர்மம் செய்வீர்களானால் உங்களுக்கு வேதனை இரட்டிப்பாக்கப்படும். தீய காரியங்களுக்கு வேதனை அதை போன்றதே. நன்மையான காரியங்களில் தீமையான செயல்கள் சேர்த்துவிடுகளானால் உங்களுக்கு தீமையான காரியங்கள் ஈடுபட்டதற்காக ஒரு வேதனையும், நன்மையை தீமையாக மாற்றியதற்காக இன்னொரு வேதனையுமாக இரட்டிப்பு வேதனை உங்களுக்கு இருக்கிறது. இந்த வேதத்தை எல்லாம் நீங்கள் எங்கு படிக்க முடியும்? இந்த உண்மைகளை யாரிடம் நீங்கள் கதாகாலட்சேபமாக கேட்க முடியும்? இந்த உண்மைகளெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் ஏற்கனவே வேதங்களாக இருக்கின்றன. அது நினைவூட்டப்படுகின்றது. மறந்துவிட்ட உண்மைகளின் பக்கம் நீங்கள் திருப்பப்படுகிறீர்கள். வேதம் உங்களுடைய ஆன்மாவாக இருக்கிறது. இறைவனுடைய ரூஹ் அந்த வேதமாகவும் ஆன்மாவாகவும் இருந்து உங்களுடைய மனதின் போக்குகளுக்கு சாட்சியமாகவும் இருக்கிறது. நான் அவர்களுக்கு நேர் வழியை அறிவித்தேன், அவர்கள் புறக்கணித்தார்கள். உங்களுடைய மனசாட்சியம் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த பாதையின் மீது இப்பொழுது அமைந்திருக்கிறீர்களோ அந்த பாதையில் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். ஆனால் கெட்ட பாதை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்காக ஒரு பாதையை நான் இப்பொழுது என் இறைவனிடம் படைக்க கோருகிறேன். எனவே அந்த பாதை படைக்கப்படும் பொழுது அதில் ஏற்கனவே நீங்கள் அமைந்து விட்டிருப்பீர்கள். இப்பொழுது அதை தேட வேண்டாம். நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டிய காரியமெல்லாம் எந்த கெட்ட பாதையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களோ அதில் வாழ்ந்து வாருங்கள் பொறுமையாளர்களாக. இதை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளில் இனி நீங்கள் செல்ல வேண்டாம். எந்த தொழிலை நீங்கள் இப்பொழுது வைத்திருக்கிறீர்களோ அந்த தொழிலில் நீங்கள் நீடித்து நிலைத்து நிற்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம். அந்த தொழிலில் நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியங்களை அதிகப்படுத்திக் கொண்டு நாளைய வாழ்க்கையில் நான் நிம்மதியாக அமைந்துவிடுவேன் என்ற அந்த வழிமுறையும் வழிபாடும் வேண்டாம். என் இறைவனே இதிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருக்கட்டும். இன்னும் மேலான பாதையில் என்னை நீ அமைத்துடுவாயாக என்ற அந்த எண்ணமும் இருக்கட்டும். இனி உங்களுடைய பாதையை நேர்வழியில் அமைப்பதற்கு இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். அவன் மீதே அனைத்து பொறுப்பும். நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். தீமையான காரியங்களிலும் தீமையான வழிமுறைகளிலும் வேறு வழியின்றி நீங்கள் அமைந்துவிட்டதன் காரணமாக இறைவன் மன்னிக்கிறான். அந்த தீமைகளில் நன்மைகளை உங்களுக்கு அதிகமாக்குகிறான். ஏனென்றால் இறைவனிடம் நீங்கள் பொறுப்பு எப்பொழுது ஏற்படுத்தி விட்டீர்களோ அப்பொழுதே அது அவனுடைய காரியமாக ஆகிவிடுகின்றது. அந்த தீமையில் நன்மையை அவன் அதிகமாக்குவான். நான் அவங்களை இப்போ திட்டுறது தப்பு தான். என் மீது நீங்கள் கோபமும் கொள்ளலாம், அல்லது நல்லதுக்கு தானே திட்டினாங்க நன்மையும் கொள்ளலாம். இறைவனுக்கு நன்மையை கொண்டு வர சாத்தியம். எனவே நம்புங்கள்.
என்னுடைய பாவங்களுக்காக நான் மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் நிலையில் என்னுடைய வாழ்க்கை தீமையான பாதையில் அமைந்திருக்கின்றது, இது இறைவனுக்கு பொருத்தமானதல்ல என்று அறிந்திருந்தாலும் வேறு வழியில்லாத காரணத்தால் எனக்கு நானே பச்சாதாபப்பட்டேன், இறைவனிடம் பொறுப்பேற்படுத்துகின்றேன். அங்கு உங்களுடைய பாதை ஏற்கனவே நன்மையாக மாறிவிட்டது. பின்னர் நீங்கள் இந்த பாதையில் அதிகரித்துக் கொள்ள விரும்பாத வரையில் உங்கள் மீது குற்றமில்லை. ஏற்கனவே நீங்கள் தீமையான பாதையின் மீது அமைந்திருக்கிறீர்கள். அந்த பாதையில் நான் இன்னும் ஏராளமாக சம்பாதிக்க வேண்டும் என்று அதிகரிக்கக்கூடிய அந்த பாதையின் பக்கம் நீங்கள் செல்லாத வரையில் உங்களுக்கு உங்களுடைய அந்த வாழ்க்கை நன்மையாக மாற்றப்படும் என்பதை இன்று நம்புங்கள். இது வேதமாகும். உங்களுக்கு அந்த பாதை நிச்சயமாக வெளிச்சமாகும். நீங்கள் அதன் மீது அமைக்கப்பட்டு விடுவீர்கள். இனி ஏற்கனவே வாழ்ந்து வந்த அந்த தொழில், அந்த பாதை உங்களுக்கு தேவையில்லாமல் ஆகும். ஏற்கனவே அமைந்துவிட்டதன் காரணமாக அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளை நேர்வழியில் அந்த பாக்கியத்தில் நீங்கள் திளைத்திருப்பீர்கள். அந்த பாதை தேவையில்லாமலே ஆகிவிடும். இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்திலிருந்து நாம் விலகுகின்றோம். இறைவனுடைய படைப்பு ஒன்று இருக்க அவன் எனக்காக ஒரு புது பாதையை நிச்சயமாக படைக்கப் போகின்றான் என்று நம்பிக்கை கொண்ட பிறகு மனிதர்களுடைய பாதைகளில் நான் என்னை இன்னும் அதிகமாக்கிக் கொள்வேன் என்று நீங்கள் விரும்புவீர்களானால், நான் நன்மைக்கு பதிலாக தீமையை விலைக்கு வாங்கி கொண்டேன். ஏற்கனவே வாங்கி ஆகிவிட்டது. இனி எனக்கு தீமையை தவிர இல்லை. என் இறைவனே, நீ எனக்கு நேர்மையான பாதையை அறிவிப்பதாயன் நிச்சயமாக நான் என்னுடைய உனக்கு இணையக்கூடிய மனிதர்களுடைய எந்த ஒரு வழிமுறையும் நான் விட்டுவிடுகின்றேன். இதன் மீது நீங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏன் நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அக்குபங்க்சர் என்பது நீரில் சம்பந்தப்பட்டது, ஊசி சம்பந்தப்பட்டது, அல்லது விரல் சம்பந்தப்பட்டது, அல்லது பாயிண்ட் சம்பந்தப்பட்டது, ஒரு மானசீகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ ஒரு புள்ளி சம்பந்தப்பட்டது. அந்த புள்ளி குணமாக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். நம்பினேன். இருந்தாலும் என் இறைவனே, நீ எனக்கு நல் வழி காட்டுவாயாக. எந்த ஒரு பொருளையும் அது குணப்படுத்துகிறது என்று மனிதர்களுக்கு நான் அறிவிக்கிறேனே, அந்த ஒரு தீமையான பாதையிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கொள். அந்த புள்ளியை நம்பி நான் உபயோகிக்கும் பொழுது அது குணமாகிறது. இதில் எனக்கு ஒரு சம்பாத்தியமும் இருக்கிறது. இன்னும் அதிகமாக நான் இதை ரிசர்ச் செய்ய வேண்டாம். நீ உன் பாதையை எனக்கு அறிவிப்பாய். எனவே அக்குபங்க்சர் செய்த காலத்திலும் சரி, மனிதர்கள் அறியாத ஒரு உயர்வான ஒரு ஞானம். இருபது 30 ஊசிகள் போட வேண்டியது அவசியமில்லை. ஒரு ஊசி போதும். அந்த ஞானம் பல்வேறு வியாதிகளுக்கு பல்வேறு ஊசிகள் அல்ல, அனைத்தும் ஒரு வியாதிதான். இந்த ஞானத்தின் மீது உறுதிப்படுத்தினான். பாதைகள் மாறிவிட்டது. மனிதர்கள் பாதைதான், ஆனால் பாதை மாறிவிட்டது. அந்த ஊசியம் பட்டுப்போல் தொட்டா போதும். எப்போ ஊசி உள்ள இறங்குச்சோ அங்கு வைத்தியம் இல்லை. பட்டுப்போல் தொட்டால் போதும், ஆனால் ஊசி இறங்கக்கூடாது. ஊசி இறங்கினால் வைத்தியம் கிடையாது, தவறு. இதையும் இறைவன் அறிவித்தான். மனிதர்களுடைய ஒவ்வொரு பாதையிலிருந்தும் விளக்கினான். இறைவனிடம் திரும்பியதன் காரணமாக இறுதியாக ஊசி தேவையில்லை, பட்டும் படாமலும் தொட்டால் போதும். தொடவும் தேவையில்லை, நினைத்தால் போதும். இப்பொழுது மனிதர்களுடைய பாதை சுத்தமாக விலகிவிட்டது. நினைத்தால் சுகம் என்ற அந்த அடிப்படை. நீங்கள் விரும்பியது உங்களுக்கு இருக்கிறது. இது உங்களுக்கு மட்டுமே உள்ள பாதை, வேறு யாரும் இதில் நுழைய முடியாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பாதையை நாம் அமைத்திருக்கின்றோம். அவர்கள் அதனளவில் மீளட்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் வரையில் சம்பாதித்துக் கொண்டிருந்த காலத்தில் தொடவே வேண்டாம், நினைத்தால் சுகம் என்ற அந்த அடிப்படையின் பக்கம் இறைவன் திருப்பும் பொழுது
மனிதர்கள் அவ்வளவு பேரும் நம்பிக்கை கொள்ள முடியாமல் விலகிவிட்டார்கள். இறுதியாக 2 லட்சம் ரூபாய் என்பது ஒரு நாளைக்கு என்று இருந்தது 0. ஒரே வருஷத்தில். இருந்தாலும் அந்த பக்கம் போகிறதுக்கு வழியே கிடையாது. டோட்டலாக மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு. பார்த்தவங்க அவ்வளோ பேரும் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, உருப்படாதவன்னு சொன்னாங்க. எதுவுமே காதில் வரல. மனிதர்களுடைய வழிமுறைக்கு உங்களுடைய காதுகள் மூடப்பட்டு விட்டன. மனிதர்களுடைய பேச்சுக்களிலிருந்தும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள். ஒரு சிறு சலனம் ஏற்பட்டுவிட்டாலும் தவறிவிட்டிருப்பேன். இறைவன் பாதுகாத்தான், உறுதியாக அமைத்தான். அந்த எண்ணமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. 2 லட்சம் ரூபாய் வந்துட்டு இருந்த போதும் பெருசா இல்லை, ஒன்றும் இல்லாத போதும் பெருசா இல்லை. ஆனால் இந்த பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியமாக இருந்தது. இன்று 7 வருடங்களுக்கு பிறகு மனிதர்கள் நம்ப தொடங்கியிருக்கிறார்கள் படிப்படியாக. பொறுமையாக இருந்ததன் கூலி. நானும் பொறுமையாக இல்லை, அந்த எண்ணமே இல்லை. இறைவன் பொறுமையை கொடுத்தான். பொறுமை மிக பெரும் பாக்கியங்களில் உள்ளதாகும். எனவே நான் பொறுமையாக இருப்பேன் என்று கூற வேண்டாம். பொறுமையை நீ கொடு இறைவனே என்று கேளுங்கள். நன்மை அனைத்துமே இறைவனிடமிருந்து வர வேண்டியதாக இருக்கின்றது. தீமைகள் அனைத்தும் உங்களிடமிருந்து மட்டுமே தான். இறைவனுக்கும் உங்களுடைய தீமைகளுக்கும் எந்த சம்பந்தமும் பொறுப்போ கிடையாது. பொறுமையாளர்களுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் யாவும் என்னிடமிருந்து, இன்னும் நன்மைகள் அனைத்தும் என்னிடமிருந்து மட்டுமே. எனவே நீங்கள் பெருமை கொள்ள வழியில்லை. என்னிடமிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு அவர்கள் பெருமை கொண்டு விடுவார்களானால் உலகில் எவருமே அடைந்திராத வேதனையை கொண்டு நிச்சயமாக நான் அவரை வேதனை செய்வேன். இறைவனுடைய எச்சரிக்கை. எனவே பொறுமையிலிருந்தும் உங்களை நீங்கள் தவற விட்டுவிட வேண்டாம். பெருமையின் பாலும் நீங்கள் சருகிவிட வேண்டாம். பாக்கியவான்களாக உங்களுடைய வேதங்களை நீங்கள் ஓதியவர்களாக, உங்களுடைய வேதங்கள் உங்களுக்கு ஓதப்படும் பொழுது அந்த வேதங்களை திரும்ப இறைவனிடம் ஓதுங்கள். என் இறைவனே, இதன் பாதையில் நீ என்னை உறுதிப்படுத்து, உன்னுடைய வேதத்தின் பாதையில் என்னை உறுதிப்படுத்து. நான் சொல்லிக் கொண்டிருப்பது அவ்வளவும் இந்த புத்தகத்திலிருந்து தான். ஆனால் நீங்கள் இந்த புத்தகத்தை படித்தவர்கள் இல்லை. எனினும் இதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும் பொழுது உங்களுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்கின்றன அந்த உண்மையை. எனவே வழிகாட்டுதல் என்பது வேதமாகும். சிந்தித்தால் தவிர வேதம் வழிகாட்டாது. வேதத்தின் மீது நீங்கள் உறுதி கொள்ள முடியாது. சிந்திப்பவர்களுக்கே வேதம். வேதத்திற்கு இன்னொரு பெயர் சிந்தனை. சிந்தனையின் போது உங்களிடம் கேட்கின்றேனா அல்லது எனக்குள் கேட்கின்றேனா? எனக்குள் கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு உரிய ஞானங்கள், விளக்கங்கள். கேள்வி ஞானம். இணை வைக்கவில்லை. என் இறைவனை தவிர எனக்கு இந்த தெளிவை கொடுக்கவில்லை. எனவே தெளிவான பாதையின் மீது நீங்கள் அமைய வேண்டுமென்றால் கேள்வி ஞானங்களுடன் கூடிய அந்த பாதையை நீங்கள் விரும்புங்கள். அதன் அளவில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள். எனவே இன்றைய வகுப்பினுடைய வழிகாட்டுதல், தொழுகை, இறை வழிபாடு, இறை வணக்கம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. என் இறைவனை பிரித்து அறியக்கூடிய நேர்வழி எனக்கு அறிவிப்பாயாக. நிச்சயமாக அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது, இன்னும் அதிகமாக்குவாயாக. ஞானங்களை கொண்டு நேர்வழியின் மீது என்னை உறுதிப்படுத்துவாயாக. எனக்குள் 2 விஷயங்கள், ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை என்று எனக்கு நீ பிரித்தறிவிக்கும் பொழுது மனிதர்களுடைய பாதைகள் அனைத்தும் தீமையானது. நன்மையான பாதை என் இறைவனால் இனிதான் படைக்கப்பட இருக்கிறது. நான் என் இறைவன் பக்கம் திரும்புகிறேன், படைப்பாளனின் பக்கம் திரும்புகிறேன். என் வாழ்க்கைக்கான ஒரு பாதையை படைக்க என் இறைவனே, நீ எனக்காக அந்த பாதையை படைத்து என்னை அதன் மீது உறுதியாக அமைக்கும் வரையில் பொறுமையை கொடுப்பாயாக.
உன்னுடைய பாக்கியங்களை நான் அடையும் நேரத்தில் நான் பெருமை கொண்டு வருவதும் என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. இது உங்களுடைய தொழுகையாகும். இன்றிலிருந்து பெருமை கொள்வதிலிருந்தும் விலகிக் கொள்ளுங்கள். பணியுடையவர்களாக நீங்கள் வாடுங்கள். ஒரு வேலைக்காரனை கூப்பிடுறோம், வாப்பான்னு கூப்பிடலாம், வாடான்னு கூப்பிடலாம், உரிமை இருக்குது. ஆனால் இதில் எது நன்மையோ அதை செய்யுங்க. மணி 2 மணியாகுது, 1 மணியாகுது, 1:30 மணி நாங்கள் சாப்பிட்ற நேரம். யாருக்குமே பசிக்காது, பசி எடுக்கலாம். ஆனால் பசி எடுக்காதவங்களுக்கும் சாப்பிட்றத பார்த்தா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சாப்பாட்டு மேஜையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய வேலைக்காரங்களை தூரமான வேலைகளுக்கு அனுப்ப வேண்டாம். அவங்களுக்கு பசி ஏற்பட்டிருக்கும், சாப்பிட்டுட்டு போகட்டும். வேலைக்காரன் தானே, வேலை வாங்கிட்டு வந்து சாப்பிடட்டும் சொல்லலாம், உரிமை இருக்குது. ஆனால் எது நன்மையோ அதை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு பேச்சிலும், ஒவ்வொரு மனதின் ஒவ்வொரு அசைவிலும் நன்மை தீமை இருக்கிறது. மனதுடைய எண்ணங்களின் ஒவ்வொரு அசைவிலும் நன்மை தீமை இருக்கிறது. நன்மையின் பக்கம் நில்லுங்கள். இதில் உங்களுக்கு மேன்மையும் பாக்கியமும் நிலையான நிரந்தரமான சொர்க்க வாழ்க்கை இந்த பூமியிலும் இருக்கிறது. இதையெல்லாம் உங்களுடைய கோயில்களிலோ மசூதிகளிலோ சர்ச்சுகளிலோ கேட்க முடியாது. வெறும் கதா காலட்சேபங்கள், பொய்யும் கதைகளும் புனையப்பட்ட இலக்கியங்களும் உங்களுக்கு ஊட்டப்படும். அதில் தவறுகள், பெரும் வழிகேடுகள் இருக்கின்றன. உண்மைகள் அங்கு இருக்காது. இனி உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய நன்மைகளாகும். உங்களுடைய வணக்க வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய செயல்களில் நீங்கள் இறைவனை மறவாமல் இருப்பதாகும். முடிந்த வரையில் உங்களை பாதுகாத்துக் கொள்வதாகும். நாளைய வாழ்க்கையினுடைய பாக்கியங்களுக்காக பொறுமையை மேற்கொள்வது நிரந்தரமான தொடுகையாக அமைந்துவிடும். பொறுமையாளர்களுக்கு இறைவன் இருக்கின்றான். நீங்கள் இறைவனை தேடி எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. எனவே பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இன்னொன்றையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்மைகள் யாவும் இறைவனிடமிருந்து, தீமைகள் அனைத்தும் உங்களிடமிருந்தே தான். எனவே இன்று உங்களுடைய பிரார்த்தனையும் ஆரம்பமாகிறது. இன்று உங்களுடைய வழிகாட்டுதலும் ஆரம்பமாகிவிட்டது. உங்களுடைய தொழுகை இறை வணக்க வழிமுறையும் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்பிவிட்டது. இருதயமே உங்களுடைய இறைவனுடைய ரூஹ், அவனுடைய ஆன்மா அமையப்பட்டுள்ள இடம். அது உங்களுக்கு நேர்வழி அறிவிக்கிறது. எனவே வேதம் என்பது இங்கு புத்தகத்தில் இல்லை. இந்த புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது நான் சரிபார்க்கின்றேன், எனக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்று. பிறகு இது வேதம் என்கிறேன். அப்படியானால் வேதம் எங்கிருக்கிறது? இதை படிப்பதற்கு முன்பாக எனக்கு மனதுக்கு சரியாக இருக்கிறது, இது கடவுளுடைய வேதம் என்று நான் இதை சரிபார்க்கிறேன். இதை கொண்டு முன்னுக்கு பின் முரணாக இருந்தால் வேண்டாம், போதும். இறைவனுடைய ஒரு வார்த்தை, இதை படிக்க சொல்லலை, இதை ஏற்றுக்கொள்ள சொல்லலை, ஆனால் சரிபார்த்து கொள்ள சொல்கின்றான். எப்படி? இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? இது சிந்தனைக்குரியது, படிப்பதற்குரியதல்ல. மனிதன் அனைவருக்கும் சிந்தனையை கொடுத்திருக்கின்றேன், சிந்தித்து பாருங்கள். இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? இறைவன் அல்லாத பிறரிடமிருந்து இது வந்திருக்குமானால் இதில் ஏராளமான மனதிற்கு எதிரான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். இந்த வேதத்திற்கு முரண்பாடாக இதில் நிறைய கண்டிருப்பார்கள். எனவே இதற்கு சாதகமாக இருந்தால் இறைவனிடமிருந்து, மனசாட்சிக்கு பாதகமாக இருந்தால் இது இறைவனிடமிருந்து இல்லை, வேண்டாம். மனிதர்களிடமிருந்தும் எந்த வார்த்தை எனக்கு வந்தாலும்
அது நன்மையான வார்த்தையா தீமையான வார்த்தையா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். அது நன்மையானதாக இருந்தால் இறைவனால் எனக்கு அருளப்பட்ட அது தூதர், இந்த விஷயத்துக்கு, இந்த நொடிக்கு, இந்த நிமிடத்திற்குரிய தூதர். உங்களுடைய இருதயத்திலிருந்தும் இறைவனுடைய வானவர்களின் தூதர்தான் மனசாட்சியத்திலிருந்து, ஆன்மாவிலிருந்து உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கக்கூடிய நன்மை தீமைகள் அறிவிக்கக்கூடியவர். மனிதர்கள் மூலமாகவும் நன்மைகளை இறைவன் உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவர்களும் அந்த நிமிடத்திற்கு, அந்த தேவைக்கு, அந்த நொடிக்கு, அந்த உண்மைக்கு தூதர்கள் ஆவார்கள். எனவே எவரிடமிருந்தும் நன்மை வருமானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நன்மை என்பது இறைவனிடமிருந்து, இறைவனுடைய அனுமதி இல்லாமல் இது நன்மை இல்லை. பெருங்கஷ்டத்தில் இருக்கும் போது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன் அந்த வார்த்தை வருது? எமர்ஜென்சி, அவசரம்லாம் படணும், எப்படி பொறுமையாக இருங்க சொல்கிறீங்க? இவ்வளவு தவறு பாருங்க. ஒருத்தருக்கு நெஞ்சு வலி, ஆம்புலன்ஸ் வருது, அவசரமாக போங்க. ஆனால் இவருக்கு சொல்கிறது பொறுமையாக இருங்க. யார்கிட்ட? எவ்வளவு முரண்பாடான வாழ்க்கை பார்த்தீங்களா? ஒரு நோயாளிட்டு என்ன சொல்லுவோம், ஆனால் டிரைவர்கிட்ட என்ன சொல்லுவோம்? வேகமாக போ. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே எது சரி எது தவறு என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பவர்கள் இவர்கள். இரண்டும் கெட்டான் வாழ்க்கை, பெரும் குழப்பமான வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அமைந்துவிட வேண்டாம். பொறுமைக்கு உரிய நன்மை அவசரத்தில் இல்லை. ஆனால் அவசர சிகிச்சை, டாக்டர்களுக்கு அவசர சிகிச்சை, யார் கஷ்டத்தில் மூழ்கிவிட்டாரோ, பெரும் துயரத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு பொறுமையாக. இதில் தான் அவர்களுக்கு நன்மை இருக்கிறது. அந்த பொறுமையில் தான் தொழுகை அங்கு நிறைவேறுகிறது. அந்த தொழுகையில் தான் இறைவனுடைய பாக்கியம் இருக்கிறது. அந்த பாக்கியத்தின் காரணமாக அவர்கள் படிக்கிறார்கள், அவசர சிகிச்சையின் காரணமாக இல்லை. அந்த வார்த்தை கூறாமல் உங்களால் ஒரு நோயாளியை எடுத்துக்கொண்டு அவசரமாக போக முடியாது. நீங்கள் அவசரமாக போகக்கூடிய அந்த கெட்ட காரியத்திற்கு கூறுங்கள், பொறுமையாக இருக்கின்ற கூறுங்கள். அதே வேளை நீங்களும் பொறுமையை மேற்கொண்டிருப்பீர்களானால் அவசர சிகிச்சைக்கு போவதற்கு முன்பாக குணமாகியிருப்பார். எந்த அளவுக்கு முரண்பாடான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். சிந்தித்து செயல்படுங்கள். இன்னொரு உதாரணத்தையும் கூறினேன், மீண்டும் நினைவு கூறுகிறேன். பள்ளிக்கூடம் பரீட்சைக்காக செல்லும் குழந்தைகள் பிரார்த்தனைக்காக கோயில்களுக்கு சென்றுவிட்டு செல்கிறார்கள், பரீட்சைக்கு செல்கிறார்கள். கோயில்களுக்கு செல்லும் போதெல்லாம் பரீட்சையை பற்றி ஞாபகம், நல்ல பேப்பராக வரணுமே, இறைவனுடைய ஞாபகம் இல்லை. பரீட்சை ஹாலில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நல்லதாக கொடுக்கணும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை. இறைவன் எங்கே இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இறைவனை தவறவிடாதீர்கள். அங்குதான் உங்களுடைய கோயில், திருத்தலம். இறைவனை மறக்காத வரையில் நீங்கள் காலடி எங்கிருக்கிறதோ அது புண்ணிய பூமி. இறைவனை மறக்காத வரையில் உங்களுடைய காலடி எங்கு பதிந்திருக்கிறதோ அது புண்ணிய பூமி. அங்கு உங்களுக்கு நன்மையை தவிர விளையாது. இன்று முதலாக இந்த வேதத்தின் பக்கம் நில்லுங்கள். இந்த வேதம் தேவையில்லாதது. இந்த வேதம் எப்பொழுது உபயோகப்படும் தெரியுமா? நான் போகக்கூடிய பாதை சரியானது தானா என்று திருப்பி பார்க்கும் பொழுது குழப்பமான நிலையில் எது சரி என்று அறிவிக்கும் அந்த பாதையில் நில்லுங்கள். இட் இஸ் எ கன்ஃபர்மேஷன் புக் whenever you are in doubt if you are on the straight or the wrong path. எனவே இன்று நமக்கு கோயில் இருதயமாகவும், நம்முடைய புண்ணிய பூமி, நாம் இறைவனை மறக்காத வரையில் நாம் செல்லுமிடமெல்லாம் இறைவனுடைய பாக்கியமாகவும், நேர்வழிக்காக பொறுமையோடு இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் தொழுகையாளிகள் என்பதையும் உணர்ந்து இன்று முதலாக செயல்படுங்கள். இன்று வகுப்பு முடிகிறது.